கண்ணிக்கிட்ட ஆதரமா சொல்லிட்டு இருப்பாரு அவரு. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். டோம் ஒன்று நோட் பண்ணீங்கடா, சொல்லுங்க. அதே டெய்லர் அதே வாடகை லாஸ்ட் சீசன். பார்த்தேன். யாராவது வந்தா இதை தூக்கிட்டு ஓடுறான். டீயாவது ஏதாவது. போன சீசன் டைட்டில் வினர் விஜய் தான் பண்ணாரு. யாராவது வந்தா காக்கா பிடிக்கிறது நல்லா பிடிப்பாரு. சோ அத அதே பாத்துட்டு வந்து குடும்பி இருப்பாரு. அதே குடும்பி எஸ் அதே குடுமி ஒண்ணு டெய்லர். போட்டுக்கிட்டு சரி இது பாலாஜி துஷார் வந்து பிரஹில் முடிக்கவே இல்லையா? ஒரு பாயிண்ட் சாரி ஆரம்பிக்கிறாரு, சாரி 10 சாரி பாயிண்ட் சாரி எல்லாரும் சாரி சொல்லு. சாரி இல்ல பேசணும். பிரஹில் முடிச்சிட்டோம், அடுத்து நீங்க தான். பிரஹில் முடிச்சதே பாலாஜி நீங்க தான் பேசணும். இல்ல சொல்லுங்க. பேசணும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல இந்த இவங்க பேர் என்ன, இந்த அரோரா வந்து இந்த திவ்யா, இது இந்த வாரம் இல்ல போன வாரம் நடந்தது. திவ்யா அப்புறம் கனித்திரு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மேட்ரு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்வை பற்றி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெளியே ஒரு ஆள் இருக்கும், அவங்ககிட்ட பாயின்னு சொல்லிட்டு லவர் இருப்பாங்க, அவங்ககிட்ட பாயின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து இங்கே 60-70 நாளில் ஒரு ஒரு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க ரியா வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, யாரையுமே அவ்வளோ ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க அரோரா, எப்படி 2வது நாளே துஷாரை உஷார் பண்ணாங்கன்ற மாதிரி வெளியே கேட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக தோணலை, அது கேமுக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பிரேக்கப் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க அரோரா. அந்த பிரேக்கப் கூட வந்து அவங்க பிரேக்கப் பண்ணாங்களா, ஒரு ஒரு கரெக்டான வேலிட் ரீசனா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ்க்குள்ள போறதுக்காக நோ பிக் பாஸ் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் பிக் பாஸ்க்குள்ள போறதுக்காக தாங்க பிரேக்கப்பே பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து இவங்களை எப்படி பாக்குறேன், ரியாவை எப்படி பாக்குறேன்னா, ரியாவுக்கு வந்து பயங்கரமான வயிற்றுச்சலா இருந்திருக்கு. ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா கூட நம்மளே ஒரு வாரம் தான் இருந்தோம், இவெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இத்தனை நாள் இருந்துட்டான்றத வந்து ரியாவுக்கு புரியல. ஓகே, ஏன்னா ரியா கொடுத்த அட்வைஸோ பேசப்பட்ட விஷயங்களோ எல்லாமே ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னமா எஸ் ஒன் டே பர்ஃபார்மர், ஒன் டே சிஎம் மாதிரி ஒன் டே பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு ரியா வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ செல்வ சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாங்க. இல்ல வெளியே இங்க உங்க சப்போர்ட்டர்ஸ் இந்த பிஆர் வேலை கேஷ் பாக்குறவங்க பாக்ஸ் பிஆர் இல்ல கேஷ் பாக்ஸ் ஆக்சுவலி கூட ரியா தூக்க கூடாது. உண்மையாலுமே சொல்லியிருந்தா கேஷ் பாக்ஸ் எடுத்திருந்தா சொல்லியிருக்கணும். ஏன்னா உனக்கு டைட்டில் கிடையாது பைத்தியமேன்றத அவங்க சொல்லியிருக்கணும். எவ்வளவு தெளிவா கேஷ் பாக்ஸ மட்டும் நீ எடுக்காதடா கண்ணா அப்படின்றானா. அப்ப எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வைத்தறிச்சல் இருந்திருந்தா அவங்க அதையும் வேணாம்னு சொல்லியிருக்கணும் தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி நான் ஒரு ரைட் அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் அட்வைஸ் நான் கொடுக்கறதா இருந்தா ஒரு ஃபேனா இல்லாம ஒரு ஃபேமிலியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பார்வதிக்கே கேஷ் பாக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பேன். அதிக அமௌண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டு தூக்கிடு அப்படின்னு இருப்பேன். நான் சத்தியமா சொல்லியிருப்பேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீ எஃபர்ட் போட்டிருக்க, சம்பளம் வாங்கியிருக்க, நீ கேஷ் பாக்ஸையும் தூக்கியிருக்க, எல்லாத்துலயுமே அப்படி நான் பார்த்து நான் பார்வதிக்கு அந்த அட்வைஸை கொடுத்து வந்திருப்பேன். ஓகேவா? ரியா அரோராவோட ஃப்ரெண்டா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் போனதுமே பொட்டி பொட்டி அப்படின்னு வந்து தீப்பொட்டியாவது எடுத்து கொளுத்தி காட்டியிருப்பேன் மூஞ்சுக்கு முன்னாடி. ஆமா. ஆனா இந்த அம்மா போயிட்டு நோ 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 பொட்டி வேணாம் அப்படின்னு. ஆனா யாரெல்லாம் பொட்டியை தூக்கலையோ ஷோவை முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கே அந்த பொட்டியை தூக்கி இருக்கலாம்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு 4 கேட்டகரி இருப்பாங்க. சி 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 இந்த இந்த கேம்க்கு நம்ம உண்மையா விளையாடணும், பெட்டி எடுக்கிறதுலாம் வந்து அநாகரிகம், அப்ப இத்தனை நாள் நம்ம விளையாண்ட கேமுக்கு மரியாதை இல்ல. ஏய் நீ ஏன் விளையாடாம சும்மா ஓரமாதானா இத்தனை நாளா எப்படா நடிக்கிறீங்க, ஏன்டா ஒரு நியாயம் வேணாம் அப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு பேட் அட்வைஸ் எனக்கு தெரிஞ்சு. எடுத்துட்டு போனா வந்து இந்த சீசனுடைய வந்து மச்சக்காரி எங்க ரம்யா ஜோலாம் கிடையாது. அதான். ஆமா, அதாவது 50 நாள் ஒன்றும் பண்ணலன்றத ஒரு நல்லா ஒரு நிறைய வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து வந்துருப்ப, முன்னாடியே வந்துருவேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்களும் 2வது வாரம் ஓகே வந்துருவா, 3வது வாரம் ஓகே வந்துருவா, என்னடா வரல. நம்ம தான் பிக் பாஸ் தான் விட மாட்டாரு. பிக் பாஸ் இன்னும் நீ கண்டென்ட்டே கொடுக்கலையாமா, கண்டென்ட்டை கொடுத்துட்டு போமா அப்படின்ற மாதிரி புடிச்சு வச்சு கொடுத்த காசுக்குள்ளயா ரம்யா ஜோவெல்லாம் வச்சு எட்டி இடுப்புல மிதிச்சுதான் அமுச்சு விட்டாங்க. இல்ல பக்கெட்டை வச்சு போட்டு பிரச்சனை ஆக்கி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி 70 நாளா நீ உள்ள இருப்ப வாடி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரம்யா ஜோ கிட்ட அவங்க கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. ரம்யா ஜோ வந்து
ரம்யா ரம்யாஜோட டீ கப் இன்டர்வியூல குடுத்தாங்க. ரம்யா ஜனதே நினைச்சிருக்காங்க, வர நெகட்டிவ்லாம் பார்த்தா இருக்கிற பொழப்பு கூட போயிரும் போல அப்படின்னு அமைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நான் பார்த்துட்டு ஐயோ! அதுக்கு ஏதாவது ஆடியிருக்கலாமே. அப்புறம் கேட்பாங்க, நெறைய பேர் சொல்றாங்களே நீங்க ஒரே ஸ்டெப். நான் ஒண்ணும் ரொம்ப சூப்பர் டான்ஸர்லாம் நான் எங்கேயும் சொல்லவே இல்லையே. எனக்கு சிரிப்பு வந்து எனக்கு ரம்யாஜோ கிட்ட புடிச்சது இந்த ஹோல் சீசன்ல என்ன தெரியுமா டாம்? அந்த சும்மா இரு அரோரா நடிக்காத. சும்மா அது ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். சும்மா இரு அரோரா நடிக்காத. ஐயோ! எனக்கு அதுதான் புடிச்சது. இல்ல, எனக்கு அதுதான் நடுவுல இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ம். இவங்க அம்மா பேர் என்ன, பார்வதியோட அம்மா வந்து வெளியே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. மீதி இருக்க எல்லாருமே அங்க இருப்பாங்க. அரோரா மட்டும் பெட்ரூம்ல இருப்பாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா உள்ள போயிட்டு அரோராவை கூப்பிடும். கூட்டிட்டு வெளியே வருவாங்க. அதான் சொன்னேன், கொஞ்சம் விட்டுருந்தா இன்னொரு கிரைங் பெர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து தூக்கிட்டு வந்துட்டீங்களா அவங்கள அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அது முன்னாள் நைட்டு போட்ட பெர்ஃபார்மன்ஸு. அது வேற அவங்க யாருமே வரல, இவங்க யாரும் வரமாட்டாங்க, அட்லீஸ்ட் நாயாவது அனுப்புங்க. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸை போட்டு அது எப்படி பில்டப் பண்ணும் அந்த மாதிரி போட்டு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவங்க போட்டாங்க பாருங்க பிஆர்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது அச்சோ பா நிஜமாலே நான் கூட வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். அன்னைக்கு எல்லாத்தையும் ரியா வந்து உடச்சு போட்டாங்க. அப்படியே இதைத்தானே நைட்டு ஏங்க ஃபுல்லா ஓட்டிட்டு அவங்க இருந்தீங்க. சிம்பத்தி கார்டா யூஸ் பண்ண எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டாங்கங்க. எனக்கு யாருமே கிடையாது, அவனுக்கும் யாருமே கிடையாது, நான் ஒரு ஃபேமிலியான்னு இருந்தாங்கல்ல. நீ தானமா இங்க ஒதுக்கி பாரு, வச்ச. நீ வேணாம், டாம் இருங்க ஆக்சுவலி நீ வேணான்னு சொன்ன கரெக்டா? உனக்கு ஆமா பிடிக்கல, உனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, உனக்கு ஃப்ரீயா இருக்கணும், நீ ஜாலியா இருக்கணும், உனக்கு அந்த என்வாயர்மெண்ட் செட் ஆகல. நைட்டு 11 மணிக்கு மேல வந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நோட் பண்ணீங்களா? அது சபரியோட அம்மா வந்து அடிப்பாங்க. நோ, 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 நோ. அப்படி சபரியோட அம்மா கிடையாதுங்க. ரியா இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ம் ஒரு 11:00னா அன்னைக்கு ஆமா, ஆமா கரெக்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. சபரி அவங்க அம்மா எக்ஸாம்பிளுக்கு தான். சொன்னாங்கல்ல, ம் அந்த ம், மாதிரி ம். தான். இப்ப நீ 11:00 வந்தீன்னா கேட்க தான் செய்வாங்க. இந்தியன் பேரண்டிங் அப்படிதான். அத நீ ஆமா. உனக்கு பிடிக்கல, நீ அத வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்க. நீ ம். வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு ப்ளேம் பண்றதோ, எனக்கு யாரும் இல்லன்னு சொல்றதோ நல்லா இல்ல. அப்படின்னதுமே எனக்கு அதேதான். போடு அதேதான். அதாவது எடுத்து போடு. ரியாவோட இடத்துல நான் வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா, ரியா என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கோம்னா, நீ இந்த பெட்டியை தூக்கிட்டு தயவு செஞ்சு எடுத்துட்டு பிக் பிரதருக்கோ இல்லைன்னா வந்து பிக் பாஸ் ஹிந்திக்கோ போயிடுமா. அங்க நீ கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தயவு செஞ்சு நீ உன்னோட இந்த வேலையெல்லாம் இங்க காட்டாதவா. டாம் ம். இங்க ஒண்ணு சொல்றேன். சும் அவங்க ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது ரியா வரமாட்டாங்களான்றதே வந்து பொட்டிக்கு மேபி ரியாவுக்கு பொட்டிக்கு ஒரு தான். கோட் வேர்டா இருக்கலாம். லைக் ஏன்னா நீ வந்துராத, அது எனக்கு அது இன்னும் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நாயை அலோவ் பண்ண மாட்டாங்களே உள்ள. அது ஒரு இல்ல, பிரச்சனை இல்ல. இருக்கு. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்சார் இருக்குல்ல. ட்ரை பண்ணாங்க. பட் வந்து முடியல. இல்ல அது 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 ஆ பெர்மிஷன் கிடையாது. கரெக்ட். பெர்மிஷன் இல்ல. ப்ளூ கிராஸ் அதெல்லாம் வந்து வந்துருவானுங்க. ஏகப்பட்ட ஏற்கனவே பிரச்சனைகள் வருவானுங்க. இருக்கு. எப்படி வந்து இத்தனை கேமராக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி கொண்டு வந்தீர்கள்? வாட் கைண்ட் ஆஃப் இன்ஹியூமன் யூ ஆர்? யூ ஆர் ஷேமிங்ன்ற வந்துருவானுங்க. ஏன்னா டேய் என்னன்றா இல்ல பேசுறீங்க? யாருமே அ. வராம போயிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆயிருக்கும். அது வந்து ம்ஹ்ம். அது நல்ல வேளை முடிச்சு விட்டாங்க ரியா வந்து எல்லாத்தையும். இவங்க ம்ஹ்ஹ்ம். இவங்க அதாவது இந்த ஒரு வாரமா அந்த 4 நாளா ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ம். ஒரே அந்த இதையா ஒட்டிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ம்ஹ்ம். எ- டேட்டும் எங்கேயோ இருந்த சொல் ஒரு அதுல வைத்தறிச்சல்ல தான் அந்த அந்த போஸ்ட் எல்லாம் வந்துச்சு. ரியா வந்து இதையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாலே, நாம பாட்டுக்கு சிம்பத்தி கார்டை ஓட்டலாம்னு பார்த்தா இதை வேற வந்து போட்டுட்டு போயிட்டாலே, இப்ப என்ன பண்ணுவோம்னு நடுவுல வந்து சொல்லியிருப்பாங்க, ஃபுல் வைத்தறிச்சல். பார்வதி அ தான் வந்து ஷோ ரன் பண்றாங்க. ஷோ ரன்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு அரோரா வார்த்தைலாம் இல்ல. பார்க்கும்போது ஒரு வார்த்தைலாம் இல்ல. அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீன். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. யாராலயும் நிறுத்த முடியாது. யாராலும் இல்லன்னு சொன்னாலும் முடியாது. வெளில ஆமா. வந்தாலும் மறுக்கவே முடியாது. சீசன் 9 இஸ் ஒன்லி அபௌட் யூ. அது ஏன்டா டேய்! ஒரே வார்த்தையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. 50 நாள் நீ ஒண்ணுமே பண்ணல. அந்த ஷோவ டிஆர்பி வந்து அந்த அளவுக்காவது இருந்ததுன்னா, அதுக்கு பார்வையை தவிர வேற யாரும் நம்ம ரீசனா சொல்ல முடியாது. இவ்வளவு இருக்கும்போது இதுல நீங்க இதுல வந்து இன்னொரு எல்லாரும் இன்னொரு குற்றச்சாட்டு. பார்வதி மட்டும் இந்த சீசன்ல இல்லன்னா, சீசன் பியூட்டிஃபுல் நொட்டியிருப்பாங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. ஏம்மா இத இல்ல இது ஏன் வரலாற்றுல இல்லாத இது முதல் முறையா திவாகருக்கும் மூடிருப்பாங்க சொன்னாங்க, இழுத்து. கலைக்கும் சொன்னாங்க.
ஐயோ கடவுளே! ஓரளவுக்கு தங்கதொர ஓரளவுக்கு தான். சும்மா இல்ல. இஷ்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பேசக்கூடாது. வரலாற்றில் இல்லாத முதல் முறையா என்ன பண்ணாங்க, செட்டுக்கு மேல போய் ஓட்ட போட்டு மழை பெய்யும்போது உள்ள நுழையுதுன்னு சொல்லிட்டு, அந்த செட்டையே இழுத்து மூடியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வன்மப்பூனை ஒரு நிமிஷம் இருங்க. வன்மப்பூனை வேற ஜாலியா வந்துச்சு. வன்மப்பூனை மேல வாடா. எதுக்குடா கீழ போற? வாடா மேல வாடா. ம். சரி வன்மப்பூனை ஆக்சுவலி சீக்கிரம் போணும் போல. வன்மப்பூனைய பேச வச்சுருவோமா ஒரு பேச நிமிஷத்துல? வச்சுருங்க, பேச வச்சுருங்க. கிளம்பிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க வன்மப்பூனை? எல்லாரும் பூனை பூனைன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. டேய் வாடா. ஆக்சுவலி வன்ம பூனையோட வாய்ஸும், மேஜிக் செர்ரியோட வாய்ஸும் சேமா இருக்கு தானே கொஞ்சம்? இல்லையா? எங்க பண்ண எதுக்கு? மாட்டேங்கிறான். ஆமாம். இல்லை, இல்லை. இல்லையா? இல்ல எனக்கு கொஞ்சம் சேமா இருக்க ஒரு இல்ல ஃபீல் ஆமா, வன்ம குடுக்குது. சேமா தான் இருக்கு. பூனையும் ம். சுபாஷினியும் சம்மன் யாரோ இன்னொருத்தவங்க வந்து பேசுவாங்க. அந்த 2 வாய்ஸ் சேமா இருக்கும். ஏன்டா நான் அவங்க கேட்ட வரும்போது கேள்விக்கு நான் மட்டும் சொல்றேன். கேள்வி கேட்டத மட்டும் சொல்லாம, ஊர்ல இருக்கிற ஏதேதோ எக்ஸாம்பிள் தூக்கி கொண்டு வந்து குடுப்பீங்க நீங்க அப்படியே. ம். தூக்கம் வருது. நான் வெளிய வந்தேன். என்ன பரவால்ல. வந்து பேசிட்டு போம். டாம் பிபி அன்ஃபில்டர்ட் ஏதாவது பேச சொல்லுங்க டாம். இன்னைக்கு ஓ எப்படி இருந்தது? காட்! ஐயோ! செம்ம அடிங்க. எவனோ அதர் லெசன்ல உட்கார்ந்து என்ன கண்டமேனி திட்டியிருக்கான்னு நெனைக்கிறேன். ஐய்யய்யோ! நல்ல அடி காலுல. ஐயோ! இடி. அதர் லிசனர்ஸ் வெரி பேட் ஃபெலோஸ் யூ ஆர். மன்னிச்சிருங்க. அப்பப்பப்பா! அதர் வன்ம பூனை. லிசனர்ஸ் இல்ல டாம். ஸ்பேஸே போட்டு திட்டினாலும் ஆச்சரியப்பட சொல்லுங்க டாம். என்னடா ஆருயிர் தூங்குறீங்க? அரோரான்னு ஆரம்பிங்க. சார்ஜ் இருக்க என்னது? மாட்டாங்க. இல்ல இருங்க. வன்ம பூனை பேசுங்க. வன்ம சொல் பூனையோட டைமிங். சொல்றா. என்ன வேணும்? பாவத்த பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே டாம். அப்படிதானே போய்கிட்டு இருக்கு ஷோ. நாளைக்காவது இவங்க ஏதாவது சண்டை போட்டா சந்தோஷமா பேசலாம். நாளை ஒரு சண்டை உண்டு. நாளை என்ன வெள்ளிக்கிழமை. நாளை திவ்யா கணேஷ் வந்து அதான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னாலே வந்து வெள்ளிக்கிழமை விரதம் திவ்யா தானே. திவ்யா கணேஷ் ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பார்வதி ஆரம்பிச்சாச்சா ஆல்ரெடி? ஆமா, ஆமா, ஆமா. என்ன பண்றாங்க? நாளைக்கு வரும் பாருங்க. ஏங்க இதெல்லாம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அதான் இந்த டாஸ்க்ல வந்து தோத்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அத அவங்க கேஷுவலா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. சும்மா எந்த இருந்த டாஸ்க் தோத்ததுக்கு? இன்னைக்கு இந்த டாஸ்க் நடந்துச்சு இல்லங்க. இவங்க அம்மா கூட ஜட்ஜா இருந்தாங்களே பார்வதியோட ஓ அம்மா. சரி ஸ்பான்சர் டாஸ்கா? ஸ்பான்சர் டாஸ்க். அந்த டாஸ்க்ல நடந்த சண்டைய கொண்டு போயிட்டு திவ்யா கணேஷ் வந்து எப்படி நான் டீம் தோத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லலாம் பார்வதி அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த சண்டை. முக தூக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாளா அவ? அங்கதான் வந்து கேப்டன் அன்னைக்கு வேலை செஞ்சிருக்காரு. கேப்டன் வந்து சமாதானப்படுத்தி 2 பேத்தையும் சமாதானம். ஏலே செல்வி சமாதானம்லே அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்த போட்டு முடிச்சு வச்சிருக்காப்ல. ஓஹோ! ம்ஹ்ம். அது சீரியஸ் ஃபைட்டா, காமெடி ஃபைட்டான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து திவ்யா ஸ்டார்டட், பார்வதி ஆல்சோ ஸ்டார்டட் 2 பேத்து மேலயும் தப்பு அப்படின்ற மாரி ஐ ஹர்ட். நாளையோட எபிசோட்ல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ம்ஹ்ம். அப்புறம் அப்புறம் என்ன? ஒண்ணுமே நடக்கலையே. ஏய் என்னடா வன்ம பூனை? ரியா வந்து பேசியிருக்கு. எதுவுமே இல்லையா உனக்கு? சரி போ நான் அப்ப ஏய், சும்மாவா நான் உன்ன வா சரி ஏதோ இருக்கு. பேச போது வன்ம பூனை. நான் சொல்ல போன உன்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் நடக்கல. சண்டையும் நிஜமாவே போடல. டாம் சண்டை போடதானே டாம் நமக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்கும் பேசுறதுக்கு. அப்ப நீ நீ சந்தோஷப்பட்ட வெளியேந்து வந்தவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. கண்டென்ட் ஒண்ணும் கிடையாது அப்போ இன்னைக்கு. சந்தோஷப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே. கொஞ்சம் லேட்டா அந்த அரோராவ வந்து கழுவி ஊத்ததான் எனக்கு புடிச்சிருந்தது. அதுவும் அவங்க சைட்ல இருந்தே வந்து இது காசு குடுத்துற ஆள கூட்டு வந்து அதையே இதுக்கு கழுவி ஊத்துச்சு பாத்தீங்களா? இல்ல. நான் சிம்பிளா சொல்லணும்னா 2 வரிகள். ரியா 1 வாரத்துல இருந்து போச்சுல்ல வெளியில. அந்த இதுல இருந்து ரியா இன்னும் வெளியில வரல. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டஃப் இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் அன்லக்கி.
அத இல்ல வந்து இல்ல டக்குன்னு எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அக்ரீட். ரியா வந்து ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கும். பட் அது வொர்க் அவுட் ஆகல லாஸ்ட் சீசன்ல. ஓகே. ஆமா, ஆமா. பெபன்னு தான் பேசிட்டு கத்துக்கிட்ட மொத்த வித்தைய வந்து இன்னைக்கு இறக்கியிருக்கு அது. அதுதான் நான் ஒன் டே சிஎம் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து அரோரா மட்டும் பொட்டிய தூக்கிடவே கூடாது அப்படின்றதுல வந்து ஷி இஸ் வெரி ஸ்டபன். அதையும் வச்சுட்டு நீ அது வேற ஜாலியா இருப்பியா? உனக்கு இவ்ளோ நாள் நீ உள்ள இருக்கிறதே பெரிய மேட்ரு. நான் உன்னை எப்படி என்கரேஜ் பண்றேன் மச்சான். நோ 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 அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே! முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆனா ஹானஸ்ட்டா உண்மைய தான் சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அதுதான் இல்ல. அரோராக்கு எனக்கு சாதகமா எதுவும் இருந்தா அப்படிலாம் சொல்லியிருக்க கூடாதுல்ல. இல்ல பட் அந்த மாதிரி வந்து சாதகமா சொல்றேன்றதுக்காக வந்து தப்பான விஷயத்த சொல்லிட்டு ஏத்தி விடுறதும் அப்ப தப்பில்ல. ஆடியன்ஸ் திரும்ப செருப்பால் அடிப்பாங்கல்ல. நான் ஆடியன்ஸ்க்கு நல்லா அதுதான் இருந்துட்டு போயிடுறேன். உனக்கு நான் ஏன் அதுதான் நல்லவனா அதுதான் இருக்கணும்? அதான் மேட்ரு. அது அவளுக்கு நல்ல இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா, இவன் வந்து அரோராக்கு சாதகமா பேசினா தான் அரோரா கெடுதல்னு நான் சொல்றேன். இப்ப அக்ரீடுங்க. பேசியிருக்கிறது அரோரா கரெக்ட் தானே. ஆனா ப்ராபப்ளி அந்த இப்ப பேரண்ட்ஸ் பேசியிருக்கிறபடி விஷயம்லாம் வந்து ஆமா. இப்ப அதெல்லாம் வந்து அவளுக்கு பேசியிருக்கப்படி டோட்டலி இருங்க. அகைன்ஸ்ட். இப்ப வந்து பேசியிருக்கப்படி அவங்க சொன்னா ம். என்னென்ன டெர்ம்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் யோசிங்க. பேரண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு பேசியிருக்காங்க. துஷாரோட ம். ஸ்டேட்மெண்ட் எப்படி 2 நாள்ல உனக்கு வரும்? வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற மாதிரி ஒண்ணு பேசியிருக்காங்க. ம். பார்வதிக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உனக்கு வந்து அவங்க அவங்க இது ரியா கூட வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு உனக்கு கம்ருவ புடிச்சிருந்துச்சு. அப்புறம் துஷார புடிச்சிருந்துச்சு. அப்புறம் கமருதீன புடிச்சிருந்துச்சு. ம். என்னன்னு சொல்லி எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அத வந்து பாதியிலேயே கட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 லைன ம். மட்டும் சொன்னதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணிட்டு ஒரு கட்ட போட்டு அடுத்த வீடியோ இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ம். ஸோ அ அ தென் வந்துட்டு நீ 50 நாள் ஒண்ணுமே பண்ணல. சும்மா தான் இருந்த. ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது. அவங்க வந்து அரோராவோட மனசு புண்பற்றக்கூடாது. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு காட்டணுன்றதுக்காக, நீ விளையாடு. நீ திவ்யா கூட இருக்க காம்போ சூப்பரா இருக்கு. திவ்யாவும், அரோராவும் சேர்ந்து என்னடா கிழிச்சாங்க? போன வாரம் பார்வ போய் பத்தி குழந்தைகிட்ட பேசுனாய்ங்க உட்காந்து. போன வாரம் போய் குழந்தைகிட்ட போயிட்டு திவ்யா ஒரு பஞ்சாயத்து கேட்டுச்சு. அத பக்கத்துல நின்னுட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அப்படின்னு யோசிக்கிற மாரி பண்ணாங்க. அத தவிர உங்க காம்போ ஒரு காம்போவும் உருப்படியான காம்போ கிடையாது. எப்புட்றா நீங்க சொல்றீங்க? இது எப்படி இருக்குன்னா, நேத்து இவங்க ஸ்ரீரஞ்சினி வந்துட்டு அமித் கிட்ட வந்துட்டு, "கானா வினோத் அண்ட் அமித் அமேசிங் காம்போ" அப்படின்னாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கு. இது என்னடா சக்கர பொங்கல் கொலகறி மாரி காம்பினேஷனுங்கிற மாரி இருக்கு. கரெக்ட். என்ன காம்பினேஷன். அதனால என்னவோ போ. ம். இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்திருந்திருக்கலாம்னு நான் சொல்றேன். புரியுதா? இப்ப ஒண்ணு அவங்க சொல்லி மெயின்டெயின் பண்றாங்கன்றப்ப, அதைய தவிர்த்திருக்கலாம். அதையும் சொல்லிட்டு கடைசியா வந்து நான் பணப்பொட்டி எடுக்கட்டா? அப்படின்னும்போது, சீ 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 நீ தான் வின்னர் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பில்டப் குடுத்ததெல்லாம் வந்து, ஏன்டி நீ இத்தன நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். பொட்டி மட்டும் தான் உனக்கு ஒண்ணு கேடா? விடமாட்டேன் அப்படின்ற மாரி, நோ 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 நீ எடுக்கக்கூடாது. அப்படின்றதெல்லாம் வந்து, நான் நல்ல அட்வைஸா இருந்தா என்ன சொல்லியிருந்திருக்கணும் அரோராக்கு? பெட்டி எடுத்துட்டு வான்னு தானே சொல்லியிருந்திருக்கணும். கரெக்ட்டு. ஆனா அவங்க கரெக்ட்டு தான். எடுப்பாங்க டாம். சோ, பெட்டி இதனால எடுத்துருவாங்கன்னு தான் இப்ப தோணுது. மத்தவங்களுக்கு அவங்க குடுத்த ஃபீட்பேக்ஸ்லாம் கரெக்ட்ன்னு நான் சொல்றேன். பார்வதி மேல எக்ஸ்ட்ரா ஒரு வன்மத்துல பேசுனாங்கன்னு நான் சொல்றேன். பட் அதர் தென் தட் ரெஸ்ட் எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே வந்து அது வந்து ம். அரோராக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க அத எல்லாத்தையுமே வச்சு தானே அரோராவ சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் முட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. அத்தனையுமே ம். கொண்டு வந்து நடுத்தெருவுல நிறுத்தி அவங்க விட்டீன்னா எப்படிம்மா? அப்படின்றது. இல்லனாலும் அவங்க மட்டும் குடுப்பாங்கங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். ஒண்ணுமே இல்லாம தானே முதல்ல இருந்து குடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப அத கன்டின்யூ பண்றதுல அவங்களுக்கு என்ன ஆயிற போகுது? பண்ணுவாங்க. ஆமா. ஒரு ட்வீட் பார்த்தேன் நான் இன்னைக்கு. அரோரா ம். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி எலிவேஷன் ஃபார் அரோராவா. டேய்! புரியல. ஐயோ! அதுவே எலுமிச்ச பழத்த புழிஞ்சு விட்டு போயிருக்கு. இது என்னங்க எலிவேஷனு? ம். கமருதீன் வந்து, "டேய் நீங்கலாம் சொல்றத நான் நம்ப மாட்டேன்டா. என் குடும்பம் தான்டா வந்து எனக்கு பாயிண்ட் சொல்லுவாங்கன்னு" சொல்லிட்டு கமருதீன் உட்கார்ந்திருக்க, நீ பார்வதி கூட கூட இருந்துரலாம். அந்த அரோராலாம் வந்து ஃபூ அப்படின்னது ஐயய்யோ! அவன் வந்து போத்தன் ராஜ மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருந்தான். போத்தன் ராஜ் வந்து, "நீ எங்கெங்கலாம் வாய விடுற? எவ்வளவோ சண்டை போடுவாங்க பார்வதி. வாய் விட்டு பார்த்துருக்கியா? வார்த்தைகள கரெக்ட். கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா போடுவாங்க. வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஆனா நீ எல்லா இடத்துலயும் தான் வாய விட்டுறியேடா ஸ்டூபிட்" அப்படிங்கிறாரு. ஐயோ! இது எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்கூல்ல நல்லா படிக்கிற புள்ளைய பார்த்துட்டு, நம்ம அப்பா, அம்மாலாம் கம்பேர் பண்ணுவாங்கல்ல. "அது பாரு எப்படி படிக்குது, எவ்வளோ ம். மார்க் வாங்குது" அப்படின்ற மாரி வரவன் எல்லா பேரண்ட்ஸும், "பார்வதிய பாத்தியா? பார்வதிய பாத்தியா? எக்ஸாக்ட்லி. பாத்தியா?" அப்படின்னு. நம்ம வீட்ல இருக்க பேரண்ட்ஸ்லாம் ஒரு படி மேல போய் மடக்கு மடக்குன்னு வாங்கி குடின்றுவாய்ங்க. இங்க வந்து சபை நாகரிகம் கருதி அந்த மாரி அவங்களால சொல்ல முடியல. டாம் ஹாய் அவங்க டாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? அ அடுத்த தடவை வர கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் யாருமே ஃப்ரெண்ட்ஸ மட்டும் கூட்டக்கூடாதுப்பா உள்ள.
அப்படின்றத வந்து யோசிச்சிருவாங்க. ம். நீங்கலாம் இப்பயே யோசிச்சுக்கங்க. யாராவதெல்லாம் அந்த பிக் பாஸ்க்குலாம் உங்களுக்குலாம் யாருக்கா போணும்லாம் ஆசை இருந்துச்சுன்னா, ரியா மாதிரி ஏதாவது ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா உள்ளுக்கு போயிறாதீங்க. இல்ல டாம். என்னதுன்னா, ரியா லாஸ்ட் சீசன் ட்ரை பண்ணாங்க. ம். அந்த அருண் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டான். ம். இருக்கு அந்த கைய எடுத்து இந்த குமுட்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அது அப்படியே ஆக்ஷன் எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த சீசன் வரும்போது. அதாவது திவ்யா மாதிரி பேரண்ட்ஸ் தான் கூட்டு போனோம் வைங்க. அதானே? எதுக்கு? திவ்யா அடுத்தவங்களுக்கு பில்லி சுனிய வைக்கிறதுக்கு. ஏதாவது காக்கா வந்தா திவ்யாவே பேத்துருவாங்க. ஐயையோ! ஏங்க இன்னசென்ட் மதருங்க திவ்யா உங்க மதர். ரொம்ப இன்னசென்ட். சொல்லாதீங்க. எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து அந்த அம்மா சண்டை பிடிக்குது. என்னென்ன சின்ன பாயிண்ட் சொன்னாலே அதுக்கே புடிச்சிட்டு அத அன்னைக்கு காலையில 6 மணின்னு ஸ்டார்ட் பண்ணுது. இல்ல திவ்யா, எங்க அம்மாவ பாத்தியா? என்ன பேசினா அவங்க ஹர்ட் ஆயிடும். அவங்க என்ன அப்பன்னா அவங்க அமைதியா இருந்திருக்கணும்ல. உங்க அம்மா உங்க அப்பா பேசினப்ப விக்ரம் என்ன ரிப்ளை பண்ணாப்ல? அது அப்படிதான் இருக்கும். அது ஒருத்தவங்களோட சுபாவம் மாத்த முடியாது. மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னார்ல. பார்வதி சிரிச்சு தானே பேசினா. சிரிச்சு பேசுறான்றதுக்காக உங்க அப்பா, அம்மா அமைதியா இருந்தாங்களாமா? திரும்ப 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 இழுத்தாங்கன்னா, இட்ஸ் நாட் மேண்டேட்டரி டூ கீப் த மவுத் ஷட் ரைட்? அப்பயும் அவங்க மரியாதை இல்லாம பேசலையே. அதுலயும் அவங்க ஒரு ஒரு தப்ப மேனிபுலேட் பண்றாங்க. நடக்காத ஒரு விஷயத்த, நடந்த மாரி தீஸ் பீப்பிள் லிட்டரலி மேனிபுலேட்டிங். எனக்கெல்லாம் டேய் யார்றா நீங்க? இதுல இன்னொன்னு சொல்லிட்டானுங்க. ஆ பார்வதியின் அ ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து திவ்யாவின் பெற்றோர்களை கெட்டதாக பேசிவிட்டார். டேய் எங்கடா நாங்க பேசுனோம்? ஒரு நியாயம் வேணாமாடா? பிக்காரீஸ் அப்படிதான் இருக்கு எனக்கு. அதுதான் டாம் நான் சொல்லிவுட்டேன். எங்க அந்த ப்ரூஃப் எடுத்து குடுங்க அப்டின்ட்டு. அத போட மாட்டானுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டிக்கோ, ஒட்டிக்கோ இப்ப தெரியும்ல? இல்லையே. நான் அதுதான் நேத்து ஜோக்கு மெசேஜே அனுப்பிச்சேன் ஜோ மைக்கேலுக்கு. எங்க அந்த ம்ஹ்ஹ்ம். ப்ரூஃப காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஏதாவது நாங்க பேசியிருந்தா தானே ப்ரூஃபே இருக்கும். ம்ஹ்ஹ்ஹ்ம். அவ்ளோ டிகிரேடிங்கா நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. வி ஆர் சப்போர்ட்டிங் அ கண்டஸ்டன்ட் பிகாஸ் வி லைக் ஹர் கேம். ம்ஹ்ஹ்ம். மத்தவங்கள பத்தி இவங்கலாம் தான் வந்து பாருவ வந்து டவுன் பண்ணி பேசுறதும், கேரக்டர் அசாசினேட் பண்றதும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இல்ல. நம்ம அப்படிலாம் அவள செய்யணும்னு அவசியமே டாக்ஸ் கிடையாது. அவள டாக்ஸிக்ன்னு சொல்லி இவங்க ஒரு டாக்ஸிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஐ ஆமா. ஃபீல் தீஸ் பீப்பிள் எவ்வளவு ஆர் பேரு எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டூ சே வேற ஒரு ஸ்பேஸோட ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு டாக்லைன் வச்சு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு 1 வாரத்துக்கு முன்னாடி ஐ வில் நோ லாங்கர் பி யூசிங் தட் டாக்லைன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாரு. அந்த மாரி வந்துட்டு இன்னும் எஃப்ஜேயோட ஃபேன்ஸ் ஆகட்டும். எதுக்கு தட் இஸ் எஃப்ஜேக்கு ஏங்க அவன் யாருங்க? அவனுக்கு யாருங்க ஃபேன்ஸ் இருக்கா சொல்லுங்களேன். யப்பா சாமி! இல்ல ஏதோ ஒரு குழு ஏன் அது உடனே மாதிரிலாம் கிடையாதுங்க. பேசாதீங்க. அவங்க ஏரியால போய் அவங்க அப்பாவ ஏன்னு மட்டும் சொல்லி ஐயோ! பாருங்க. சொல்ல நோ மாட்டேங்க நோ நானு. நோ ஐயோ! நோ. பயமா ஏ, இருக்குங்க. பி, சி, டி எல்லாமே சொல்லுவேன். என்ன பண்ணுவான்? புரியலையே. அவனுக்கு இல்ல. தான் ஃபேன் இல்ல. நான் பார்வதிக்கு சொல்ல ஹேட்டர்ஸ் மாட்டேன். இருக்கானுங்கன்னா அவனுக்கு ஃபேனா மாறிடுவாங்க. அவ்வளவுதான். ம், ஆ. ம், ம், இல்ல சொல்லக்கூடாது. சொல்லிட்டு வந்துரலாம். டாம் டாம். ம். ஐயோ கடவுளே! யாஹ்! சரி எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு, தெரியல. இன்னைக்கு எல்லாரும் வந்ததெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தபோது, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹஞ்ச் வந்து என்னன்னா, கமருதன் வந்து பெட்டிய தூக்குவான் அப்படின்னு தோணுது. இவங்க சான்ஸே ஆஃப் கோர்ஸ் இல்லங்க. அப்படியா? எனக்கு இல்ல என்னமோ ரொம்ப சான்ஸே தோணுது. இல்ல. அவன் தூக்குவான் அவன் அப்படின்ட்டு. டைட்டில் வின் கம்ருதீன்லாம் வந்து எல்லாமே அவன் ஃபீல் அவனே பண்ணிட்டு டைட்டில் இருந்தான். வின்னர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன அவன் பெட்டே நெனச்சுட்டு இருப்பான். தூக்குவான்றீங்க. ஆனா அவன் அந்த நானும் நினைக்கிறது காச தானே வச்சா முக்கியம். டெம்ப்ட் ஆயிடுவான்னு தோணுது. சான்ஸே இல்ல. எனக்கு கமருதீன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணணும். இல்ல அவங்க ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு கையில வந்து கானா வினோத் இருக்கணும், இன்னொரு கையில வந்து நீ இருக்கணும் அப்படின்னு. இல்ல. நான் அவங்க தூக்கவே சொல்றது மாட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அப்ப தோணுச்சு அந்த பார்வதி எங்க பைசாவ தலை மேல வச்சா ஏறி உட்காருவாளா? ஏங்க அவங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாரு பார்வதி வந்து டாப் 3 ஆமா. இது வினோத், கமருதீன், பார்வதி டாப் 3 கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாரு அவங்க friend. இங்க கம்ருதீன் வந்து ஏங்க அவரு ஆடுவ நோட் டாப் வந்து 3 கம்ருதீன் தான். வரணும்னு அது சொன்னாரு. எதுக்கு? நோ, நோ. அவரு அது எதுக்கு அப்படி சொல்லியிருந்தால் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இல்ல கடைசி வச்சுக்கோங்களேன். வாரம் வரைக்கும் இவங்க இன்கேஸ் சப்போர்ட்ல வருவாரு. நோ, நோ. இன்கேஸ் பார்வதி வெளில போயிட்டாங்கன்னா, பார்வதியோட ஓட்டு வந்து கமருதீனுக்கு போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. புரியுதா? ம். ம். மேக்ஸ் சென்ஸ். எல்லாரும் கண்டிப்பா. வந்து இதுதாங்க. ம். பட் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாரும் நெறைய பேசியிருப்பீங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். நான் கொஞ்சம் ம். டிராவல்ல இருக்கேன். ம்ஹ்ம். விஜய் பாரோட அம்மா ஐ ரியலி அப்சல்யூட்லி லவ்ட் ஹர். அதாவது இட் ஷோஸ் வை ஷி இஸ் சோ ஸ்ட்ராங் பிகாஸ் ஷி டேக்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹர் மாம். அவங்க பேசுற விதமாகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. அவங்க வந்து
ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்துட்டு கம்ருதீன் சொன்னதாக இருக்கட்டும். இன் வாட் எவர் சென்ஸ் ரைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட பிரசன்ஸ் வந்து இந்த ஹவுஸ். ஐ திங்க் இட் வாஸ் அ ஸ்ட்ராங் இம்பாக்ட். அண்ட் நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஹோப் திஸ் இஸ் இனஃப் டு பிரிங் ஹர் பேக் இன் டு ட்ராக் அண்ட் எலிவேட் ஹர் கேம். நம்ம என்ன சொன்னோம் அப்படிதான் உங்ககிட்ட இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரமா என்ன சொன்னோம்? பேரண்ட்ஸ் வீக் வரும்பொழுது வாட் தே வான்ட் டூ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும்ல. நம்மளும் டெய்லி வேற கரெக்ட் ஒரு கரெக்ட். 4 பேர்த்த வச்சு பேசுங்க 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 இந்த பாயிண்ட் எல்லாம் போய் இந்த பாயிண்ட் சேர்ந்துடணும் அந்த பாயிண்ட் சேர்ந்துடணும் அப்படின்னா ஆக்சுவலி ஷி பிஹேவ் வெரி வெல். ஷி பியூட்டிஃபுல். பிஹேவ் வெரி வெல். எல்லாத்துக்கிட்டயும் நல்லா பேசினாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு மத்தவங்கலாம் கொஞ்சம் பயந்து பயந்து உட்காந்த மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு எதிரில. விக்ரம் அண்ட் அஃப்கோர்ஸ் அரோரா கிட்டே வரல, அது வேற. கமருதீனுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டே தானே போனான். அப்புறம் அவங்க எடுத்தோனவே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி அதை விஷ் பண்ணும்போதே வந்து சச் அ ப்ளீசிங் என்வாயர்மெண்டா போயிடுச்சு. ஐ திங்க் அண்ட் 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது இட் இஸ் சோ கரெக்ட். வேற யாருக்கா கிடைச்சிருந்தா அது ஒரே வன்மத்திலேயே கொண்டிருப்பாங்க எல்லாம். சாப்பாடு ஊட்டும் போது ஃபர்ஸ்ட் பாரு கூட்டிட்டு 2வது வாய் வந்து கம்ருதீன் அவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தாங்க. லைக் பரவாயில்ல, நல்லா இருந்தது பார்க்கும்போது. மேபி அவங்களுக்குமே வந்துட்டு ஷி வாண்ட்ஸ் டு ஷோ ஹியர் தட் ஐ சப்போர்ட் மை டாட்டர் ரைட். ஐ சப்போர்ட் எனி டிசிஷன் மை டாட்டர் டேக்ஸ்ங்கிற ஒரு சப்போர்ட் காமிச்ச மாதிரி தான் தட்ஸ் எனக்கு வாட். பட்டது. ஏங்க கிரேட் மதர். இவனுங்க வந்து கையில ஒரு அருவாளை வச்சு வெயிட் பண்றதானுங்க. வேணான்னு சொல்லி ஆமா. வெறுப்ப காட்டினா ரிலீஜியன் கால தூக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கடுப்போச்சுடா அவங்க அப்படியே ஆஃப் கடுப்போச்சுடா. பண்ணி விட்டாங்க. போங்கடா டே. சோ அதெல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. தட் பாண்டிங் அண்ட் வைஸ் வர்சாவும் சேர்த்துக்கோங்க. யா வைஸ் வர்சா. யா. சோ அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் இன்னைக்குமே அவங்க வந்து பாத்தீங்களா யாரு 3 பேர்த்த சேர்த்து விட்டாங்க உள்ள. அந்த ட்ரையாங்கிள் அப்படியே இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க விஜய் டிவி. கரெக்ட்டா இவங்க 3 பேர்த்தோட ஃபேமிலி தான் வந்தது. சோ அது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னா இருந்தது பார்க்கறதுக்கு. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நட்டுல வச்சிருக்காங்க ஆமா. சுஜாதா. அது எவ்வளவு அழகா பிளான் பண்ணி இவங்கள ஆனா என்ன கொஞ்சம் அரோராக்கு தான் எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பாவம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பாருக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு போயிட்டாங்க. ரியா சொன்ன மாதிரி தி ஷோ ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. So அது கொஞ்சம் அவங்களுக்கு அப்செட் ஆயிருக்கும் தான் ஆமா, அவங்க அரோராக்கு. என்ன அந்த கள்ளிப்பால் மேட்டர் என்னங்க? கள்ளிப்பால் குடுத்துறணும்னு யார சொன்னாங்க? அது வந்து சுபிய தானே சொன்னாங்க. ஏதோ பெட்ரூம்ல அது ஏதோ ஃபன்னா. அத ஏன் அது கட் வந்து பண்ணி போன போட்டுட்டு வாரம் சுபிக்ஷாவா சுபிய தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஹைலைட் ஆகாதுங்க. இதே பாரு சொல்லி தான் ஹைலைட் ஆயிருந்திருக்கும். அவ்வளவுதான். உட்கார்ந்து போன வாரம் திவ்யா அதே வார்த்தை சொன்னாங்க. சன் நியூஸ்லயே சொந்த காசு கொடுத்து நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிருப்பானுங்க. இல்ல போன வாரம் திவ்யா அதே தானே சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க? கள்ளிப்பால் கொடுக்கணும்ன்றது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது? கேவலமா. ஆமா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு சுபியோட பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கேட்க மாட்டாங்க. ரொம்ப லைட் நோட்ல காமெடில போயிடுவாங்க. ஆமா. மதியம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில சுபியோட பேரண்ட்ஸ் உள்ள போயிட்டாங்க. எப்படி பாத்துருப்பாங்க எபிசோட லைவ? இல்ல அது ஈவினிங் நடந்தது. அதுதான் காலையில வந்துட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி பாத்துருப்பாங்கங்கறேன். ஹலோ, என்னடா அட் டைம்ல 2 காலையும் தூக்குங்கன்ற மாதிரி எல்லாரும் அப்படியே இது பண்ணிட்டீங்க. பாருவும் திவ்யாவும் வேற வேற டீம் தான். என்னப்பா புரியல? இல்ல ஒரு ட்வீட் பார்த்தேன், அரோரா பேர்ல டைட்டில் எழுதுங்க என்ன. அது யாருதுன்னு தெரியலையே, எனக்கு அனுப்பிச்சு விடுங்க பாக்குறேன். ஆட்சியப்பம் பாத்து அது அன்ஃபில்டர்டே நம்ப மாட்டாரு. அந்த டீ கப்ப கொடுத்தா ஓகே. நோ கமெண்ட்ஸ். நான் இந்த டைம் அரோரா வந்தாங்கன்னா நேர்ல பார்த்து நான் சொல்லுவேன், அரோரா எனக்கு ஆக்சுவலி உங்களை இதுக்கு முன்னாடி நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. பக்கத்து வீடுன்னு கேள்விப்பட்டேன். பட் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக வந்தேன். ஐ எம் பாரு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி போய் கை கொடுத்துட்டு. வெளியில வந்து அப்படி காமிச்சிக்க மாட்டாங்க. லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படிதான் காமிப்பாங்க. பாருங்க நாங்க கேமுக்காக தான் பண்ணோம் அப்படின்னுவாங்க. நாங்க சீசன் 1 பார்க்கும் போதெல்லாம் அரோரா உங்களுக்கு இப்ப என்ன ஏஜ்ங்க? She is 24 right? ஆமா 26. 24. அப்ப வந்து அரோராக்கு 14 வயசு இருக்கும் போதுல இருந்து நாங்கெல்லாம் பிக் பாஸ் பார்த்துன்னுக்குறோம். எங்க கிட்டயா? ஐயோ கடவுளே! வெரி ஃபன்னி.
ஓகே. இது யாருங்க? இது எப்படிங்க நான் படிக்கிறது? அன்னட்டரா? எஸ் ஆனட்டர்ன்னு படிக்கணுமா? அன்னட்டர்ன்னு படிக்கணுமா? எப்படி படிக்கிறது? எப்படின்னு படிங்க, அனட்டார்னு படிங்க. அனட்டர். சொல்லுங்க அனட்டர். ஓகே, உங்க ஸ்பேஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டு ஸ்பீக்கர். திட்ட போறீங்களா? இல்ல அப்பெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியா? பாசிட்டிவா நாலு வார்த்தை பேசிட்டு போயிடுறேனே. இல்ல உங்க ரிப்ளைஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுனால தான் மேல ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணேன். ஆமாக்கு ஏன்னா நான் நேற்று நடந்தது கொஞ்சம் நெகட்டிவா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஐ ஃபீல் சோ பேட். அது கொஞ்சம் என்னடா கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டிக் டு த டாப், அதாவது நம்ம டாபிக் ஒன்று எடுத்துக்கிறோம், அந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாம கொஞ்சம் அது வந்து ரெக்லெஸ்ஸா அட்ரஸ் பண்றப்போ அது வேற மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் என்டையராகவே பாரு சப்போர்ட்டர்ஸ் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கன்சர்னா எடுத்துக்குங்க, கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் மட்டும் இன்னைக்கு ரெலவெண்ட்டாக சொல்லிடுறேன். 2 days வந்து ரொம்ப டவுனாகவே இருந்தது. எல்லாருமே வந்து சாண்ட்ராவோட ஆரம்பிச்சாங்க, நல்ல பாசிட்டிவாக போகுதுன்னு பார்த்து நினைச்சேன். அப்பவே பாரு வந்து லாஸ்ட் வீக்கே நினைச்சேன் எல்லாம் வரவன் போறவன்லாம் திட்டிட்டு தான் போறான்றது. பட் 1-2 பேர் பாசிட்டிவா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் வந்து சாண்ட்ரா கிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது, மற்ற எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, அது சம்திங் லைக் தட். நோ விஜி பாசிட்டிவ், சாண்ட்ரா கிட்ஸ் பாசிட்டிவ். சாண்ட்ரா கிட்ஸ் சொல்லிட்டேன். விஜியோட ஃபேமிலிக்கு அடுத்து இன்னொரு ஃபேமிலி யார் வந்தாங்க? டே 1 3 பேர் வந்தாங்க இல்லையா? சிலர் வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. சபரி மாம் செட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் அதுல குறிப்பிட்ட நீங்க ஒரு 10ல ஒரு 7 வந்து நீங்க பாசிட்டிவா சொல்லுங்களேன். அந்த 1-2 தான் ஹைலைட் பண்ணி அதுதான் கொஞ்சம் நெகட்டிவா கொண்டு போவாங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி இருந்தது. கரெக்ட். அக்ரீட். அதுதான் வந்து ஆக்சுவலி இல்லங்க, ஒரு நிமிஷம், முந்தானேத்து எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதிக்கு நெகட்டிவ் இருக்காது. ஓகேவா? நேத்தோட ஆனா முந்தானேத்தோட எபிசோட் என்டையர் டேவே பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் ஃபார் பார்வதி. ஓகே, நேத்தோட டே வந்து நெகட்டிவ், எபிசோட் வாஸ் டூ மச் நெகட்டிவ். இன்னையோட எபிசோட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். ஆஸ் அ வியூவரா நான் பார்க்கும் பொழுது, ஒரு சப்போர்ட்டரா நான் பார்க்கும் பொழுதோ, இல்ல ஜெனரல் ஆடியன்ஸா நான் பார்க்கும் பொழுதுமே எனக்கு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா அதுல வன்மத்த அவங்க என்ன காட்டுனாங்க அப்படின்னா, யாரு வேணாலும் என்ன வேணாலும் த்ரோயிங் அண்டர் த பஸ். ஏய் எம்மா ஏய். பட் வந்து அது எல்லாமே கரெக்ஷன்ஸ்க்கான வழியா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது ஏதோ தப்பா இருக்கு, இதா இருக்கு. ஓகே, ஐ கேன் சேஞ்ச் இட் அப்படின்றத மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஓகே தான், கிரேட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரியா நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. பட் அவங்க தனியா கொடுத்த ஃபீட்பேக்ஸ் ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட ஓகே. எனக்கு என்ன வருத்தம்னா இவங்களை பார்வோட அம்மா வந்து லாஸ்டா வந்து அந்த இது பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த ஸோ அதெல்லாம் கொஞ்சம் 1 hour எபிசோட்ல ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த டான்ஸ் மூவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் டே அப்படின்னு சொல்லி இருந்திருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ் ஆயிரும்ல. டூ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதான் வந்து ப்ரொஜெக்ஷன் தப்பாகுமா தப்பாகாதா? அது ஓகே தான். ஆனா அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க வந்துட்டு போனது அவங்களுக்கும் ஒர்த்தியான, ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு போனதுல இருந்து காலையில வந்து அவங்க பேசுனதுல வந்து ஏதாவது ஒரு ஃபிளா இருக்கா அப்படின்னா மொத்த ஹேட்டர்ஸ் குட்டமும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு. மைக்ரோ மேனேஜ் பண்ணி எதுவும் வந்து சிக்கலன்னு உடனே போட்டு ஆதரியா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணத்துக்கோ தெரியல, அதெல்லாம் யுவர் த ரீசன் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க கரெக்டா தான் பேசினாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸிவா இருந்தது. அவங்க ஏதாவது சில மென்ஷன்ஸ் அவங்க வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆதிரைக்கு தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது 24 hours பேரண்ட்ஸ். ஆமா, அவங்க அவங்க ஆதரைக்கு பார்வை கொடுத்துட்டு போயிடுச்சாமா. சாமி அதுவே ஓகே தான். பாரு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்திருக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு 1 hourல நீங்க சொல்லிட முடியாது. அந்த ஷார்ட் டைம்ல ரஷ் பண்ணி நீங்க ஒரு விஷயம் கன்வே பண்ணும் போது அது கரெக்டா ரீச் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கூடுதலா டைம் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ 24 hours டைம் கிடைச்சது போனஸ் தான். பட் அவங்களும் வந்து இந்த கமருதீன் ஃப்ரெண்டும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துட்டு போனாப்ல. அது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது.
அதாவது இன்னைக்குள்ள இன்னைக்கு தான் நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பார்வை மோட்டிவேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னடா இது முடிஞ்ச பாடு இல்லையா அப்படின்ற மாதிரி. அது ஏன்னா மிஸ்யூன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நடந்ததும் அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டா இருந்தது. நெக்ஸ்ட் வீக் அந்த டிடிஎஃப் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தா கூட போதும். ஏன்னா இப்போ பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ்லாம் இப்போ தொடர்ந்து மற்ற இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலயுமே வந்து பாருக் சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது ஒரு நெகட்டிவா போட்டா கூட பாசிட்டிவா சொல்றதுக்கு நிறைய ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு 13,000 லைக்ஸ், ஓகேவா? 13,000 லைக்ஸ், கமெண்ட்ல ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஐ லிட்டரலி காட் சர்ப்ரைஸ்ட் ஆஃப்டர் சீயிங் தட். அவ்ளோ பாசிட்டிவிட்டி. அது நல்லது, சூப்பர். ஆனா இன்னும் கொஞ்சம் வரணும். அது ஒரு இந்த சொல்லப்போனா இன்னைக்கான டெய்லி கொஞ்சம் பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் அந்த டான்ஸ் கானா பாக்ஸ் அதெல்லாம் மொமெண்ட் ஆட் பண்ணியிருந்தா கூட ப்ராப்ளி அவங்க ஜட்ஜிங் அவங்க அதுக்கு அப்புறமேல நடந்த மொமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாக்கா, ஏன்னா அதை விட ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம் என்னன்னா பார்வோட டான்ஸ் மூவ்ஸ் லாஸ்ட் வீக் ரொம்ப ட்ரால் பண்ணிட்டாங்க. உனக்கு ஆடவும் தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வசனம்லாம் பேசி. ஏன்னா பாரு இஸ் அ டீசன்ட் டான்சர். அவங்க சாண்ட்ராவே வந்து ரொம்ப மெச்சுற அளவுக்கு நல்லா ஆடினாங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரே டான்ஸ் மூவே 5 மணி நேரம் போட போறாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மலமலன்னு பண்ணாங்க. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன் தான் அதுவும். இப்போ எனக்கு இன்னைக்கு பாரு ஆடினதை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த அப்படியே பாசிட்டிவா மாத்திருக்காங்க. என்ன அந்த பாரோட அவுட்ஃபிட்ஸ் வச்சு கொஞ்சம் ட்ரால் பண்றாங்க, பாடி ஷேமிங் பண்றாங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் சகிக்கல. பாருவோட உடைக்கு பாடி ஷேம் பண்றாங்கன்னா மத்தவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ண வேண்டியதா ஒரு இதுக்கு போயிருவோம். அப்படிலாம் இல்ல, ட்ரெஸ் எல்லாரும் டீசெண்டா தான் பண்றாங்க. அது அவங்களுடைய உரிமை. அதை பத்தி கமெண்ட் பண்றதற்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது நமக்கு தெரியுது, சில ட்ரால்ஸ்க்கு தெரியறது இல்ல அந்த இங்கிதான். தவிர்த்து பாத்தீங்கன்னா ரியாவோட கமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஃபைனலா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொன்னது கண்டிப்பா சொல்றேன். எல்லாமே பாத்தீங்கன்னா கோடர் மெசேஜஸ் தான். எஸ்டர்டே வந்து அவங்க திவ்யாவோட ஃப்ரெண்ட் அவங்க பேசிட்டு போன கோடர் மெசேஜஸ் மாதிரி ஐ கேன் ஷூர்லி சே தே ஆர் சம்திங் எல்ஸ். கரண்ட் பில் கட்டிட்டியா, அதெல்லாம் கட்டுறது கூட வாங்க ஆள் இல்லாம இருக்கும். அதெல்லாம் வீட்டுல ஃபியூஸை பிடிக்கிட்டு போறான். அது வந்து 3 மாசம் கழிச்சு வந்து கட்டிக்க முடியாதா? என் வீட்டுல வீட்டுல யாரும் இல்லைன்னா கரண்ட் ஓடதானே போகுது. அவங்க வீட்டுல தெரியல எனக்கு அவங்க வீட்டுல யாரு இருக்காங்கன்றது. அது இதெல்லாம் வந்து ஃபோரம்ல பேசுற கூட இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தாக்கா கோடட் மெசேஜ் மிஸ்மா தான் தெரிஞ்சது. அது எதுனா உள்குத்து இருக்கான்னு தெரியல. எனிவே ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் வாஸ் குட் டே. அது ஒண்ணு. ஸோ நாளைக்கும் வினோத் சாரி அவர் விக்ரம் ஃபேமிலி வருவாங்க, சுபீர் ஃபேமிலியும் வருவாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டேக்குள்ள, அதாவது பாருவோட மாம் விசிட்டுக்குள்ளாரதான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய கிரியேட்டிவ் டீமுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி. ஏன்னா இப்போ வினோத்துக்கும் விக்ரமுக்கும் பாருவுக்கு நடந்த அந்த கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க சுபிக்ஷாவுக்கும் பாருவுக்கும் நடந்த அந்த ஐயோ கான்ஃபிளிக்ஸ் ஆகட்டும். ஒரு நிமிஷங்க. பிரஹில வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ரிக்வெஸ்ட் ரிமூவ்ல தெரியாம என்ன பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். இருங்க, அலோ டு ஜாயின் கொடுத்துட்டேன். ஓகே. பேசுங்க. அவங்க 2 ஃபேமிலிஸோடைய கான்ஃபிளிக்ஸும் பாரு அவங்களோட மாமோட கான்ஃபிளிக்ட் அதுதான் பார்ப்பாங்க அவங்க. அதோடைய கிரியேட்டிவ் டீமோடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி. கண்டிப்பா நாளைக்கு பாரு மாமோட விசிட்டோட அந்த முடியும் நினைக்கிறேன் அந்த ஃபேமிலி வீக். அதை கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் அதுல இது இன்னைக்கே வந்து அவங்க டாக்டிக்கலா முடிச்சாங்க. ஸோ அதுவும் போகும். பட் இவங்க வந்து பாருவோட மதர் வந்து ஒரு இன்வல்னரபிளா இருக்கிறாங்க. சொல்ல போனாக்கா எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அவங்க கரெக்டா அவங்க மெச்சூரிட்டியை காமிச்சிட்டு வராங்க. ஸோ அதனால அவங்கள ஈஸியா ட்ரிகர் ஆகல. ஹேட்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த 4th சீசன் மாதிரி இல்ல 3rd சீசன் மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆயிடுச்சு.
பட் நல்லா தான் வந்திருக்குது. ரியாக்ஷன்ஸ்லாம் போக போக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம வருத்தம் என்னன்னா, கொஞ்சம் அவங்க மொமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்ததுனாக்கா அவங்களுடைய இதுவும் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுதான் தட் இஸ் ஐ வாண்டட் டு டெல். மோரோவர் நெக்ஸ்ட் வீக் டிடிஎஃப் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஃபிட்னஸ் கொஞ்சம் பாரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. அது கொஞ்சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்னு தெரியல. அது ஏதாவது ஒரு மேக்ஸிமம் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் எனக்கு ஸ்ட்ராங்கா படலை. கம்மு தான் டிடிஎஃப் அடிப்பாப்புல. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷன் வந்ததுன்னா கூட போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து டாஸ்க் ஸ்பாயிலர் அப்படின்ற இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பாரு வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து நல்ல கண்ணுவா அந்த கேரக்டர் ஒன்று, ஹாஸ்டல் வார்டன் ஒன்று. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஸ்பாயிலர்னு சொல்றதுக்கான வேலையே இல்லை. அன்பார்ச்சுனேட்னு வேணா சொல்லலாம். ஸோ டிடிஎஃப் வந்து நிறைய பேர் என்னன்னா இப்போ டிடிஎஃப் முன்னாடியே வந்து பாரு போகணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய சர்ப்ரைஸா கொடுக்க போகுது பாரு. ஆனா சர்வைவர்ல வந்து அவங்க பிளே பண்ணிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாவே அது பிசிக்கல் டாஸ்க் கேம் தான் அது. ஸோ அதுல வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்ததுன்னா போதும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு வின் பண்ண முடியாட்டியும் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் அந்த க்ளோஸ் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷனுக்குள்ள அவங்க வர ட்ரை பண்ணாங்கன்னா போதும். அவங்க I still disagree with that, Anatar. I don't want her to push to that. She has put effort. அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும். அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கணும் இந்த சீசன்ல. அத நான் டைட்டில்னு இப்ப நான் வச்சுக்கல. எனக்கு இந்த 3rd, 4th அதெல்லாம் இல்ல. I want her to have a proper momentum for the season. இல்ல அங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் why I don't want her to win TTF அப்படின்னா, டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அவங்க நாமினேஷன்ல இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஃபைனல் வீக் போகும்போது. சோ அந்த 1 வீக்ல நீங்க நாமினேட் ஆகலைன்னா உங்களுக்கு ஓட் பேங்க் பில்ட் ஆகாது. புரியுதுங்களா? சோ அதனால நீங்க தொடர்ந்து நீங்க நாமினேஷன்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட் பேங்க் கான்ஸ்டன்டா பில்ட் ஆகும். நடுவுல வந்து பாரு வந்து ஒரு 1 வீக் அவங்க நாமினேட் ஆகல பாத்தீங்களா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அந்த வீக் அது டிராப் ஆயிடுச்சு. என்னன்னா ஸ்டடியான ஓட் பேங்க் வந்து தொடர்ந்து நீங்க நாமினேட் ஆயிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் அப்படிதான் பில்ட் ஆயிட்டே வந்துச்சு. அவங்க எல்லா வாரமும் அவங்க நாமினேட் ஆயிட்டே இருந்தாங்க. சோ நாமினேட் ஆக உங்களுக்கு வந்து அந்த ஓட் பேங்க் வந்து கான்ஸ்டன்டா பில்ட் ஆகும். நீங்க நாமினேட் ஆகல அப்படின்னா உங்க ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி அவங்களுடைய ஃப்ரெண்ட் யாரோ அவங்களுக்கு போயிடும். உதாரணத்துக்கு பாருவுடைய ஓட்ஸ் வந்து சடனா ஸ்பிளிட் ஆகி சாண்ட்ராக்கு போயிடுச்சு கொஞ்சம் ஓட்டு, இன்னும் கொஞ்சம் ஓட்டு அமித்துக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட்ஸ் வந்து ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு வின் டிடிஎஃப். சப்போஸ் அவங்க டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா அந்த 91 to 97 அந்த டேல வந்து அவங்க நாமினேட் ஆக மாட்டாங்க. நாமினேட் ஆகாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடும். தட் இஸ் வை ஐ வாண்ட் சம்மன் எல்ஸ் டு வின் டிடிஎஃப் and I wanted to get nominated consecutively for the next 2-3 weeks. So அதான் என்னுடைய manifestation. I hope you got that. என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்க வின் பண்ணணும்ன்றது தான். பிகாஸ் அவங்க வந்து எல்லாரோடைய ஹேட்டர்ஸ் பூஸ்லயும் கரியை பூசணும். நான் ஒரு கேமர்டா, நான் இதுலயும் ஜெயிப்பேன்டா அப்படின்றது அவங்க காமிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே இவங்க வந்து வின் பண்ணணும்னு என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன். நான் இதே மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் பண்ண. பாருவோடைய மாம் தான் 24 hours இருக்கணும்னு நடந்துச்சு. இதுவும் நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் இவங்க சிவரஞ்சனி அமித்துக்கு 2x ஸ்பீட்ல பேசி விட்டதெல்லாம் எங்க சிஸ்டர், எங்க டாம்? இவரு திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ பாட்டு பாடாத அப்படின்னு சொன்னாங்க, இவர் திருப்பி பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறாரு பாருக்கு. பட் பாவம் எல்லாமே வேஸ்டா போச்சு அவங்க பேசினது எல்லாமே. இன்னொரு விஷயங்க, TTF doesn't guarantee that you are immune to the finale. ஸோ போன லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா இப்ப ரயான் டிடிஎஃப் வின் பண்ணாப்ல, வின் பண்ணிட்டு அவரை வந்து ஃபினாலே வீக்ல வந்து இஸ் நாட் இம்யூன் அந்த ஃபினாலே டேக்கு, கிராண்ட் ஃபினாலேக்கு. ஏன்னா வெளியே ஒரு பாக்ஸ் வச்சாங்க, அதை நீங்க எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூர் அவுட். ஸோ அப்படிதான் ஜாக்லின் அவுட் ஆனாங்க. சப்போஸ் ரயான் வந்து அந்த பாக்ஸ் எடுக்காம இருந்தாரு வச்சுங்களேன், அவர் அவுட் ஆயிருந்திருப்பாரு. ஹி வுட் நாட் ஹவ் மேட் தி கிராண்ட் ஃபினாலே. So we cannot surely say that that winning TTF guarantees your spot at the grand finale. So that அது கொஞ்சம் கேமோடைய இது அப்படி ஷோவோட வந்து அப்பப்போ இவால்வ் ஆகிட்டே இருக்கு. இந்த தடவையும் அந்த மாதிரி ஒரு வைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் சீயிங் வாட் ஹேப்பன் டு ஜாக்லின் லாஸ்ட் டைம், they might get motivated
or abandon that idea altogether. So அதுதான். அண்ட் ப்ரோ ரயானுக்கு கிடைச்ச எலிவேஷன் எதனாலன்னு பார்த்தா அவர் டிடிஎஃப் வின் பண்ணதுனாலயும் ஜாக்குடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ராப்பரான ஒரு ரெஸ்பெக்டோட மெயின்டைன் பண்ணதுனாலையும் தான் அந்த இடத்துல ரயான் வந்து அந்த லெவலுக்கே போக முடிஞ்சது ஆக்சுவலி. இல்லைன்னா அவர் அந்த லெவல் கூட, பட் அதனால தான் அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆனது. ஸோ மேபி பார்ப்போம், டிடிஎஃப் வெயிட் பண்ணா பாருக்கு இன்னும் அது ஃபேன்ஸ் அதிகமா கூட ஆகலாம்ல. அது மட்டும் இல்ல ப்ரோ, லாஸ்ட் வீக் வந்து அவன் வந்து முத்துன்னு முத்துவ போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பான் அந்த வீக். ஆமா அதுவும் ஆமா வந்து ஒரு ரீசன். கரெக்ட். சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்தாலும் வருங்க மறுபடியும். சாக்ரிஃபைஸ் டாஸ்க் தான் வந்ததுன்னா அது வேற லெவல் எலிவேஷன் கொடுக்கும் தெரியுமா. இப்போ செகண்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த ரித்விகாக்கு வந்து மும்தாஜ் வந்து அந்த டாஸ்க் செய்ய மாட்டாங்க. அந்த ஹேர் கலரை வந்து ஆமா எலக்ட்ரிக் சண்டே வந்து ஆக்சுவலி இது ஸ்டார்ட் ஆகுது டிடிஎஃப். மண்டே வந்து நமக்கு they'll be telecasting it அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். டீடைல்ஸ் கன்ஃபார்ம் தானே? ஆமா நெக்ஸ்ட் வீக் டிடிஎஃப். ஓகே. சோ மேபி நான் அடுத்த வீக் வேணா சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் டாஸ்க் ஃபேமிலி வீக் அப்புறம் வராதுங்க ப்ரோ. ஏங்க அது இல்ல ஹேர் கலரிங்லாம் அதுக்கு அடுத்த வீக் வந்துதுங்க லாஸ்ட் டைம்லாம். சரி மேபி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் என்னன்னு. ஆக்சுவலி ஆஸ் ஆஃப் நோ மண்டே எபிசோட்ல வந்து we can see the TTF ன்னு தான் நினைக்கிறேன். we'll see. இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒண்ணு கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் எல்லாமே அதானே பண்றாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஓகே, நான் டிராப் ஆயிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்சூனிட்டி. Thank you so much Anataf. Thank you. எஸ், அடுத்த நபர் இட்ஸ் நந்தினி. உங்களுக்கு முன்னாடி டொனால்டு இல்ல, டொனால்டு பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னை எட்டி இடுப்புலயே மிதிச்சிரும் அப்புறமேட்டுக்கா. 2 minutes பேசிட்டு கிளம்பிட்டா? சரி சொல்லுங்க. ஓகே. ஸோ இட்ஸ் பாரு டே. இன்னைக்கு பாருவோட டே தான். கம்ப்ளீட்டாக அவளுக்கு வந்துட்டு எல்லா மூமெண்ட்ஸுமே வந்துட்டு பாருக்கு ஃபேவராக தான் முடிஞ்சுது. 100% பாரு வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருப்பா. அவளோட அனலைசேஷன் வந்துட்டு பாசிட்டிவாக போகும் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் அர் கேம். அவள் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆக மாட்டா, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது. அவள் அந்த ஒரு வேலிடேஷனுக்காக தான் வெயிட் பண்ணா அவங்க அம்மா சைட்லேருந்து. அந்த வேலிடேஷன் பாசிட்டிவாக அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு அவள் வந்து பாசிட்டிவாக கொண்டு போவாள். அண்ட் எல்லாரோட வீட்டிலேருந்து வந்துட்டுமே பாரு பற்றி தான் பேசினாங்க. ஷோ ரன்னர் இஸ் பாரு அண்ட் அப்சல்யூட்லி ரன்னர் பொசிஷன் இஸ் ஃபார் பாரு. அதை மாதிரி தான் சேனல் கொண்டு போயிட்டு இருக்குது. திவ்யா வந்துட்டு பிஆர் தான். பிஆர் செட்டப் பண்ணி தான் அவங்க ஓட்டிங்கில் வராங்க, கேம் பிளே பண்ணி இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து 3rd பொசிஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சேனல் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கண்டென்ட் பாயிண்ட் பாரு. வின்னர் வந்து கண்டிப்பாக வராது. ஷோ ரன் பண்ணதுக்காக ரன்னர் பொசிஷன் கொடுப்பாங்க, அது டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு. அது கிடைக்கணும், ஆக்சுவலி கிடைக்கணும். பார்க்கலாம், நல்லபடியாக போனால் ஓகே நெக்ஸ்ட் வீக்கு. அண்ட் கமருதீன் பாருவோட திங்ஸ்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து கிளாரிஃபை பண்ணது, அவங்கக்கிட்ட தனியாக சொன்னது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் குரூப் கிட்ட சொல்லியிருந்தா அதை வந்து வச்சு கேம் ஆடிடுவாங்க. அன்புதாங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு எதுவுமே நெகட்டிவிட்டியே போகலை, எல்லாமே பாசிட்டிவ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப வைத்தறிச்சல் இருப்பாங்க. அது அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அந்த ஸ்டொமக் பேர்னை. திவ்யாக்கெலாம் வந்துட்டு இன்னைக்கு பாரு ரொம்ப ஸ்க்ரீன் டைம் எடுக்கிறாங்கிற மாதிரி ரொம்ப பேர்ன் ஆகிட்டு இருந்தது. பட் அது கூட நடக்கட்டும், நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் ஒர்க்கான கண்டஸ்டன்ஸ்க்கு போயிருக்கு. இந்த ஷோவை வந்துட்டு 24 hours இவ்வளோ நாள் கொண்டு போன பாருக்கு இது ஒர்த் மூமெண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இவங்க என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க, இவ வேற ரொம்ப பயந்துட்டு இருந்தா, இவங்க அம்மா வந்து கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்களேடா. அது எப்படி அவங்க ப்ரொஃபஸர்டா, அவங்களுக்கு தெரியாதாடா எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாம மீடியால இருக்காங்க.